கபினி லேக் வியூ ரிசார்ட் டியூப்ளெக்ஸ். கீழே ஒரு ரூம், மேலே ஒரு ரூம். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இங்கே சேர்ந்து. கீழே மேலே ரெண்டுலேயுமே வந்து ஏசி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கே ஒரு நல்ல பெரிய சோஃபா போட்டுருக்காங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இங்கே ஒரு பேல்கனி இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதும் சரி, ஆஸ்வல் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஃபேமிலியோட தங்குற மாதிரி இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட். கபினி பேக் வாட்டர்ஸ் இருக்குது. ஒயிட் ரைஸ், சிக்கன், பட்டர் சிக்கன் மசாலாவா டேஸ்ட் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குங்க இந்த வியூ. சாப்பிடுமா? You can call me for any boat safaris. So we have home cooked food. பெட்ஸ் வச்சுருக்கவங்க தாராளமாக நம்ம வந்து இது கொண்டு வரலாம். ஹலோ எவ்ரிவன், ஹோப் யூ ஆல் ஹேவிங் அன் அமேசிங் டே. இன்றைக்கி நாங்கள் சென்னையிலேருந்து ஒரு 2:45 AM அதிகாலையில் வந்து கிளம்பி கபினி பிளான் பண்ணி கிளம்பிட்டு இருக்கோம். பெங்களூர் தாண்டி மைசூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து டச் பண்ணிட்டோம். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த ஹைவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100 km ஸ்ட்ரெச்சுக்கு வந்து டிராஃபிக் ஃப்ரீ, நல்ல ஒரு சூப்பரான ஒரு பயணம் போகிறதுக்கு அருமையான ஒரு ஹைவே இது. சென்னையிலேருந்து பார்க்கும்போது 359 km வந்து கிராஸ் பண்ணிட்டோம். கபினியில் வந்து ஒரு ரிசார்ட், கபினி லேக் வியூ ரிசார்ட்னு ஒரு ரிசார்ட் இருக்குது. அதில் தான் புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 187 km வந்து காட்டுதுன்னு வச்சுங்களேன். ஸோ டோல் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இந்த மைசூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டோல் வருது. அதில் வந்து 165 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதாங்க இந்த மைசூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே. அங்கங்கே சின்ன சின்ன கட் இருக்கும். அந்த கட் வழியாக தான் உள்ளே வந்து நம்ம வந்து ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். ஆக்சுவலி இது வந்து தட்டு இட்லி ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இதில் நிறைய ஆனால் வந்து கூட்டமாக இருக்குது. ஆக்சுவலி உட்கார்ற மாதிரி வேண்டாம், நின்றுட்டு சாப்பிட்டாலே போதும் நம்ம. ஸோ இதுதாங்க அந்த தட்டு இட்லி. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன். பெரிய சைஸ் எல்லாம் சுட சுட வச்சுருப்பாங்க. தட்டு இட்லி, வடை, அது சட்னி, மேலே ஏதோ சம்திங், ஏதோ ஒரு கீ மாதிரி சம்திங் ஏதோ வைக்கிறாங்க. ஆக்சுவலி டேஸ்ட் யூஸ்வலாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட் டைம் முதல்ல வந்து கூர்க் போகும்போது சாப்பிட்ருக்கோம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஹைவேல வந்து சைடில் வந்து ரோடு கடை மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது புலாவ்னு ஒன்று சொன்னாங்கங்க, அதை வாங்கி சாப்பிட்டுருக்கோம். நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். தட்டு இட்லி கிடைக்கும். இந்த மாதிரி கடையில் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். டேஸ்ட்டும் ஒரு நல்லாயிருக்கும். இது ஒரு புது விதமான அனுபவம் இல்லையா? இந்த ரோட் பாருங்களேன், ஒரு 100 km வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து அப்படியே ஸ்மூத்தாக, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு கார் டிரைவ் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக என்ஜாய் பண்ணி ஓடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹைவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மைசூர் ஹைவே சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நிறையா மலையை குறைஞ்சி தான் அந்த ரோடு பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரோடுடைய எண்ட் ஆக்சுவலி அதுலேயும் வந்து ஒரு டோல் சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் வந்து 155 சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே ஃபஸ்ட்டு வந்து உள்ள என்ட்ரியில் ஏன்கூடிய டோலில் வந்து 165 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 165 + 155 இதுதான் அதனுடைய இந்த மைசூர் ஹைவே ரோடை யூஸ் பண்ணுறதுக்கான டோல் சார்ஜஸ் வச்சுங்களேன். ஸோ அந்த டோல் ரோடு முடிஞ்ச உடனே வந்து ஒரு ஜங்ஷன், பெரிய ஜங்ஷன் வருங்க. அதில் வந்து ரைட் எடுத்தால் கூர்க், மடிக்கேரி இந்த மாதிரி போகிற ஏரியா. ஸ்ட்ரெயிட் போனால் வந்து மைசூர், அது மெயின் சிட்டிக்கு வழியாக வந்து நம்ம அதே ரூட்டில் போக முடியும். ஆனால் நாங்கள் வந்து இப்போ லெஃப்ட் எடுத்திருக்கோம். அந்த ரோட்டில் போகும்போது கொஞ்சம் டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்குது. ரோடு நல்லா இருக்குது. ஆக்சுவலி இதுதான் அந்த ரோட். ஸோ டுவார்ட்ஸ் ஒரு 69 km காட்டுது நாங்கள் புக் பண்ணியிருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி, கபினி லேக் வியூ ரிசார்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்டி கோட்டை ரோடுங்க, கபினி லேக் வியூ ரிசார்ட். ஹலோ எவ்ரிவன், ஹோப் யூ ஆல் ஹேவிங் அன் அமேசிங் டே. இன்றைக்கி நாங்கள் இருக்கிறது வந்து கபினியில் இருக்கிறோம். கபினி அப்படிங்கிறது வந்து கர்நாடகாவில் இருக்குது. முக்கியமாக கபினிக்கு எதுக்கு வராங்க அப்படின்னா வந்து நாகர்ஹோல் டைகர் ரிசர்வ், அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ், டைகர், எலிஃபென்ட்ஸ், டியர் இந்த மாதிரி பார்க்குறது தான் வராங்க. அந்த சஃபாரிக்கு பிளான் பண்ணிட்டு தான் மோஸ்ட்லி வந்து இங்கே கபினிக்கு வருவாங்க. பட் இந்த சஃபாரி பிளான் முக்கியம்தான். பட் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ஸ்டே. ஸோ கபினியை பொறுத்த வரைக்கும் ஸ்டே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். லோ பட்ஜெட் பார்க்கும்போது லாட்ஜஸ் அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹை பட்ஜெட் போகும்போது JLR, செராய் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ரொம்ப ஹை லெவல் பட்ஜெட் உள்ள ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ். அங்கே ஸ்டே பண்ண முடியாமல் ஒரு மிட் ரேஞ்சில் பார்க்குறீங்க அப்படின்னா நாங்கள் இப்போ தங்கியிருக்கக்கூடிய ரிசார்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்கள் இப்போ இருக்கிறது கபினி லேக் வியூ ரிசார்ட். அங்கே தான் நம்ம இருக்கணும். வச்சுக்கோங்க, ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லஞ்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் இந்த பேக்கேஜோடையே வந்து பிளான் பண்ணிக்கிறாங்க. இங்கே பார்த்தா தெரியும், வியூ பாருங்கள், ரொம்ப பெருசாக நல்ல ஒரு ஓப்பன் பிளேஸில் வந்து நிறைய பெருசாக இருக்குது. பெட் ஃப்ரெண்ட்லி ரிசார்ட்டுடைய அந்த ரூம் ஸ்டே பார்க்கும்போது பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது இந்த டியூப்ளெக்ஸ். கீழே ஒரு ரூம், மேலே ஒரு ரூம், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப
ஷேப் பாருங்களேன், ரொம்ப பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். இங்கே ஆரம்பிக்கும் போதே வந்து 2 பக்கமும் வந்து பால்கனி, அங்கே ஒரு சேர்ஸ் போட்டிருக்காங்க. முக்கியமான விஷயம் பார்க்கும்போது இது வந்து ஃபுல்லாக வந்து வுட்டன் ஹவுஸ் மாதிரி தான். அதோடைய குவாலிட்டியும் சரி, அது பார்க்குறதுக்கு ஷேப் சரி, ரொம்ப ஈஸ்தட்டிக்காக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். முக்கியமாக கபினி அப்படின்னு பார்க்கும்போது ரூம்ஸ் அண்ட் ஸ்டேக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ரூம்ஸ் அண்ட் ஸ்டேக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இது கொஞ்சம் சம் கைண்ட் ஆஃப் மிட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ரூம்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ்னு வச்சுங்களேன். கண்டிப்பாக நீங்கள் கபினி வரீங்கன்னா ரூம்ஸ்க்காக யோசிச்சிங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இந்த டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லொக்கேஷன் மேப் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், கான்டாக்ட்ஸும் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய பெட்டர் டீலில் வந்து கேட்டுட்டு நீங்கள் அதை ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். கபினி லேக் வியூ ரிசார்ட்னு போட்டு அவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் புக் பண்ணியிருக்க ரூம் வந்து பேந்தர் அப்படின்னு போட்டிருக்கோம்னு வச்சுங்களேன். ஸோ ஃபுட்டோட சேர்ந்து பேக்கேஜோடு தான் வந்து பிளான் பண்ணலாம். பண்ணும்போது ரொம்ப ஈஸி. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் சேர்ந்தாப்புலேயே வந்து பிளான் பண்ணிக்கலாம். நம்ம ரூம் டூர் ஸ்டார்ட் பண்ணலாம். உடன் ஸ்டெப்ஸ் இருக்குது. இங்கே பாருங்களேன், நல்ல ஒரு பால்கனி வியூ இருக்குது. ஈவினிங் ஆச்சுன்னா அழகாக உட்காந்துக்கலாம். வெயில் இருக்கும்போது கஷ்டம், பட் இப்போ பாருங்க நல்ல ஒரு நிழல் இருக்குது. மெயின் டோருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஐ திங்க் மஸ்கிட்டோ நெட் மாதிரி இருக்குது. இதுதாங்க எங்களுடைய ரூம். கீழே மேலே ரெண்டுலேயுமே வந்து ஏசி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஒரு ஃபேமிலியாக வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி புக் பண்ணிட்டு அழகாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ கீழே இருக்கக்கூடிய ரூம் ஸோ பார்க்கும்போது ஒரு ஹால் டைப்பில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கே ஒரு நல்ல ஒரு பெரிய சோஃபா போட்டிருக்காங்க. எல்இடி டிவி, கேபிள் கனெக்ஷன் இருக்குது. இங்கே வந்து 2 பெட் போட்டிருக்காங்க. கூட வந்து அடிஷனலாக வந்து கிட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது கூட மேபி இங்கே சோஃபாவில் வந்து நம்ம வந்து தூங்கிக்கலாம். இங்கே வந்து லக்கேஜஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஏரியா வச்சிருக்காங்க. டைனிங் ஏரியா கூட வந்து இங்கே ஒரு சேர், கிச்சன் கேபினெட் மாதிரி ஒரு நல்ல ஒரு பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குது. இது ஹாட் வாட்டர் கெட்டில், நிறைய கபோர்ட்ஸ் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து ஃபெசிலிட்டிஸ் அமைச்சிருக்காங்க. மாடுலர் கிச்சன் மாதிரி தான் வந்து இதுக்கான அமைப்பே இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ரூம் வந்து போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப்ஸில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ராயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லக்கேஜஸ் வைக்கிறதுக்கு, திங்ஸ் வைக்கிறதுக்கு நல்ல சஃபிஷியண்ட்டாகவே வந்து ஸ்பேஷியஸாகவே இருக்குது. திங்ஸ் எல்லாம் அழகாக பேக்டாக வச்சிருக்கோம். ரெகுலராக யூஸ் பண்ணுறது மட்டும் அந்த இடத்துல வச்சிருக்கோம். நம்மள லைட்டிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக, ஈஸ்தட்டிக்காக பண்ணி வச்சிருக்காங்க. லைட்டிங் பார்க்கும்போது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ இங்கே ஒரு சோஃபா, பெட்டு, டிவி ஓப்பன் பண்ணி கூட அழகாக வேடிக்கை பார்க்கலாம். நைட்டு வந்து லைட்டிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாத்ரூம் டூர், இதுதான் பாத்ரூம். நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது பாத்ரூம். முக்கியமாக கீசர் இருக்குங்க. அது நிறைய பேர் கேட்பீங்க, நினைக்கிற கீசர் இருக்குது. ஸோ ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி, ஏசி, டிவி, சூப்பர் ஸ்டே, பெட் ஃப்ரெண்ட்லி. குழந்தைங்க விளையாடுறதுக்கு லைக் ஒரு கிரிக்கெட், வாலிபால் இந்த மாதிரி கூட வந்து திங்ஸ் ஏதாவது சம்டைம்ஸ் கொடுப்பாங்க போல தெரியுது. குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. பெட்ஸ் இருக்குது, வீட்டில் வச்சிருக்கோமே, அதை வச்சுட்டு விட்டுட்டு எப்படா வர்றதுன்னு யோசிக்கும் போது இந்த ரிசார்ட் பொறுத்த வரைக்கும் சூப்பர் பெட் ஃப்ரெண்ட்லிங்க. அவங்க முன்னாடியே நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அழகாக அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டும் அதுக்கான பிளேஸும் கொடுத்துட்றாங்க. இதில் நிறைய இடங்களில் வந்து பெட் ஃப்ரெண்ட்லி ரிசார்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ரேர் தான். பட் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர்னு வச்சுக்கோங்களேன். பெட்ஸ் வச்சுருக்கவங்க கவலைப்படாமல் இந்த ரிசார்ட்ஸ் வந்து புக் பண்ணிட்டு தாராளமாக வந்துடலாம். அடுத்த ரூம் போலாமா? வுட்டன் ஸ்டெப்ஸ் தான். ரொம்ப அழகாக ஒரு ஈஸ்தட்டிக்காக வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆமாம், இதுவே ஒரு பெரிய ட்ரெக்கிங் மாதிரி இருக்கு அழகாக. இது வந்து மேலே இருக்கக்கூடிய ரூம் ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப அழகாக இருக்குது. முக்கியமாக அங்கங்கே எல்லாமே டஸ்ட்பின் கூட வந்து அங்கங்கே வச்சுருக்குறாங்க. வாங்களேன் எவ்வளோ ஈஸ்தட்டிக்காக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து நல்ல ஒரு கிங் சைஸ் பெட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பால்கனி இருக்குது, பார்க்கலாம், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கேயும் ஒரு சிட்டிங் ஏரியா இருக்குது. பட் இங்கே மேலே வந்து பாத்ரூம் இல்லை. ரெண்டுக்குமே சேர்ந்தாப்பில் வந்து ஒரே ஒரு பாத்ரூம் தான். இங்கேருந்து வியூ பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அங்கே பார்க்கும்போது கபினியுடைய பேக் வாட்டர்ஸ் நல்லா தெரியுது. சிசிடிவி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ சேஃப்டி வைஸும் பிரச்சனை இல்லை. நைட்டு பார்க்கும்போது லைட்டிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நைட் வியூ வாய்ப்பு இருந்தால் வந்து எடுத்து அதை போடலாம் நம்மளது. இதுதான் இந்த டியூப்ளெக்ஸ் ரூமுடைய ஒரு ஸ்மால் டூர். கபினின்னு வந்தாலே ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டு. ஒன்று வந்து அனிமல் சஃபாரி, இன்னொரு விஷயம் ரூம். இந்த ரூம் ஸ்டேங்கிறது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப யோசிப்பாங்க, வர்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. நாங்களும் நிறைய சர்ச் பண்ணோம், பட் ப்ராப்பரான ஒரு ரூட் நமக்கு வந்து கிடைக்கல. நிறைய சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த விஷயம் லுக்ஸ் லைக் கொஞ்சம் ரொம்ப எக்கனாமிக்கல் வைஸும் சரி, பார்க்கும்போது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, இம்ப்ரெஷன் இருந்துச்சு. ஸோ எங்ககிட்ட பெட்ஸ் கிடையாது, பட் ஸ்டில் பெட்ஸ் வச்சிருக்கவங்க தாராளமாக நம்ம வந்து இது கொண்டு வரலாம். ஸோ பெட்ஸ் இருந்துச்சுன்னா யோசிக்கவே வேண்டாம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு தாராளமாக வந்து குழந்தை குட்டியோட பெட்டையும் கூட்டிட்டு வாங்க. குழந்தைகள் பெட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து விளையாடலாம். ஓவரால் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது குட். நாங்கள் வந்து ஒரு 3 nights 4 days அப்படிங்கிறது புக் பண்ணியிருக்கோம். நாங்களே வந்து பவலி ஃபாரஸ்ட்னு பக்கத்தில் இருக்குது. ஆக்சுவலி அந்த செக் போஸ்ட் மூலிமா அங்கே போயிட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து கர்நாடகா கேரளா பார்டர்னு வச்சுங்களேன், அது வரைக்கும் நம்ம போயிட்டு வரலாம். அங்கே ஒரு ரியல் ஒரு அனிமல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிடைக்கும். நாங்கள் 2-3 டைம் வந்து நிறைய எலிஃபென்ட்ஸ்லாம் கூட பார்த்தோம். நம்மளுடைய ஓன் கார்லேயே வந்து ஃபாரஸ்ட்டில் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கக்கன் கோட்டை சஃபாரி டிக்கெட் சென்டர் கூட வந்து இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப க்ளோஸராக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே புக் பண்ணிட்டு அங்கே வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுனாலோ கண்டிப்பாக வந்து தாராளமாக போய்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஃபேன்டாஸ்டிக். நிறைய ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதும் சரி, ஆஸ் வெல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஃபேமிலியோட தங்குற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப காஸ்ட்லியான JLR, செராய் இந்த மாதிரி நிறைய ரிசார்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. இது பார்க்கும்போது ஒரு மிட் ரேஞ்சுன்னு வச்சுங்களேன்.
எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நிறைய செடி கொடிகள் பசுமையாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அமைதியான ஒரு இடம். குருவி கத்துற சத்தம் இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பார்க்கும்போது சின்ன ஹவுஸ்லாம் அங்கே நிறைய இருக்குது. இது வந்து ரிசப்ஷன் ஏரியா. நம்ம வந்து டைனிங் ஏரியா போயிட்டுருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பின்னாடியே வந்து பேக் வாட்டர்ஸ் இருக்குது. அங்கே பரிசல் கோரக்கல் ரைட் சொல்கிறாங்க இல்லையா, அந்த டைனிங் ஏரியா அது. பசங்க வந்து எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் வந்து என்னுடைய பிரதருடைய சன்ஸ். ஹாய் சொல்லுங்கள் பார்க்கலாம். இவர் வந்து ஹாய் சொல்ல மாட்டார், கொஞ்சம் சாப்பாடில் மும்முரமாக இருக்குது. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? இன்றைக்கி மார்னிங்கு பிரேக்ஃபாஸ்ட் இட்லி வடை சாம்பார் சட்னியை கேசரி. இன்றைக்கி சூப்பர். இங்கே வாட்டர் வேணால் கூட நம்ம வந்து குடிச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் இப்போ பார்க்குறது நம்ம வீடியோ. இட்லி சட்னி சாம்பார் இருக்குது, உப்மா கேசரி வடை காஃபி டீ. லஞ்ச் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு நாளில் வந்து இது 3மே வந்து இன்க்ளூடட் வச்சுங்களேன். இங்கே கூட இதை விளையாடுறதுக்கு எதாவது வச்சுருக்காங்க சம்திங், இது பேர் எனக்கு சொல்ல தெரில. ஸோ இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இட்லி வடை சாம்பார் சட்னி அண்ட் வந்து கேசரி. இன்னும் வந்து உப்மா இருக்குது. கேசரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்குது வடை. ஸோ அடுத்தது வந்து ஒரு ஆம்லெட்டுங்க. ஆம்லெட் யாராருக்கு வேணுமோ அவங்க வந்து கேட்டு கொடுத்துருவாங்க. நார்மல் ஆம்லெட் ஒன்று, அது என்ன மசாலா ஆம்லெட்டா? மசாலா ஆம்லெட். சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் தான் இருக்க போல தெரியுது. எதுவாக இருந்தானே திருப்திகரமாக சாப்பிட்டா வேலை முடியுது. ஸோ காஃபி டீ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டோடு இருக்குது. வழக்கமாகவே வந்து லஞ்ச் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் இது வந்து நம்ம பேக்கேஜில் இன்க்ளூட் பண்ணிவிடுவாங்க. அது இல்லாமல் வந்து நீங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது ஆர்டர் பண்ணணுன்னா அது மாதிரி இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு வந்து இங்கே போட்டு வச்சுருக்காங்க, அதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் என்னுடைய ஒய்ஃப் என்னுடைய சன் அது இல்லாமல் வந்து என்னுடைய பிரதருடைய 2 வாண்டுகள் 2 பசங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒன்றா வந்திருக்கிறோம். ஒரு ஹாய் சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கே இல்லை நல்லா இந்த பக்கம் 360 வீடியோ பார்த்துருவோமா? இதுதான். நீ எதுக்கிட்ட சுற்றிட்டு இருக்கேன்? பெட் ஃப்ரெண்ட்லி சொல்கிறாங்க. முன்னாடியே வந்து பிளான் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க பெட்ஸை கூட வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம். எல்லா ரிசார்ட்ஸ்லையும் அந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இதை பொறுத்த வரைக்கும். அண்ட் வந்து கிரிக்கெட் வாலிபால் இந்த கிரவுண்டில் வந்து விளையாடலாம். கார் பார்க் வந்து அங்கே தான் ரொம்ப தள்ளி அந்த கேட் என்ட்ரி இருக்குல்ல, என்ட்ரிக்கு பக்கத்துலேயே வந்து கார் பார்க் விட்டுருவாங்க. பக்கத்தில் செக்யூரிட்டி இருக்கார், சேஃபாக பார்த்துப்பாங்க. இங்கே தாங்க வந்து அந்த கம்பெனியோட பேக் வாட்டர்ஸ் இங்கே தான் இருக்குது. ஈவினிங் வாக்கில் போனால் அங்கே வந்து கோரக்கல் ரைட் பரிசல் சஃபாரி போகலாம். அங்கங்கே வந்து மரத்துக்கு கீழே வந்து ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கார்லாம் உள்ளே கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பேரிகேட் மாதிரி போட்டாங்க. கார் இதான் நிற்கிது. இது வந்து என்ட்ரன்ஸ். நிறைய வந்து மரங்கள்லாம் வச்சுருக்காங்க, ரொம்ப பசுமையாக இருக்குது உள்ளுக்குள்ளே வந்து ரிசார்ட்டில். அங்கே வந்து கீழே வந்து ஸ்டோன் பெஞ்ச் போட்டிருக்காங்க. அழகாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் ஆச்சுன்னா. ரெசார்ட் பின்னாடியே வந்து ஒரு கபினி பேக் வாட்டர்ஸ் இருக்குது. அதை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். நடந்தும் போகலாம், பட் கார்லேயும் போகலாம். கொஞ்சம் ஸ்லைட்லி ஒரு ஆஃப் ரோட் மாதிரி இருக்குது அங்கே பார்க்குறதுக்கு. பட் அந்த வியூ காட்சி வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படியே அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. crocodile இருக்குதா அப்படின்னு தெரியல. ரொம்ப தூரம் உள்ள நடந்து போகணும் போலயே. நாங்கள் இந்த கபினி பேக் வாட்டர்ஸ் போகும்போது சன்செட் டைம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கபினி பேக் வாட்டர்ஸ்னாலே ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம்னு வச்சுங்களேன். அதனுடைய வியூ பார்க்குறதுக்கும் அங்கே அதனுடைய அதர் சைடில் தான் வந்து மெயின் ஃபாரஸ்ட் இருக்கிறது, ஜங்கிள் இருக்கிறது. அந்த பகுதியில் வந்து crocodile அதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. பட் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. நல்லா பரிசல் நிறையா போகலாம். பரிசல் சஃபாரி போகிறவங்களுக்கு, கோரக்கல் ரைட் போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த வியூவே எஸ்பெஷலி இந்த சன்செட் டைமில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ லஞ்சுக்கு வந்து கிளம்பியாச்சு. அங்கே டைனிங் ஏரியா அங்கே தான் இருக்குது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக பசுமையாக அழகாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொன்றும் இங்கே நிறைய ரூம்ஸ் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல, பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காங்க. இது வந்து ரிசப்ஷன் ஏரியா. பக்கத்துலேயே வந்து இங்கே ஒரு சிட்டிங் ஏரியா போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பர் வியூ, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. JLR கபினி ஜங்கிள் லாட்ஜ் அண்ட் ரிசார்ட் சொல்லுவாங்க. அது ரொம்ப த பெஸ்ட்டு, நம்பர் 1 அதுதான். அதை அடிச்சுக்க முடியாது. ஸ்டில் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. கொஞ்சம் எக்கனாமிக்கலாக, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, ஃபேமிலியாக, பெட் ஃப்ரெண்ட்லியாக முக்கியமாக அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து மிஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதுதாங்க வந்து டைனிங் ஏரியா. இவங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. இப்போ வந்து யாருமே இல்லை, இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம ஃபேமிலி தான். குழந்தை விளையாடுறதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்திருக்கிறது வந்து நம்ம ஃபேமிலி ப்ளஸ் பிரதருடைய சன்ஸ் 2 பேர் இருக்காங்க, நாமக்கல்லில் இருக்காங்க, நாமக்கல் பிரதர்ஸ். ஸோ அவங்க கூட தான் வந்து வந்திருக்கோம். எல்லாம் சாப்பிட்டுருக்குறாங்க. நாங்கள் வீடியோ எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வேறு 3 பேர் வந்து சாப்பிட்டுருக்குறாங்க. வாட்டர் வேணும்னா நம்ம வந்து பாட்டிலில் வந்து இங்கே பிடிச்சிக்கலாம். யூஸ்வலாக வந்து பஃபே தான் இருக்கும். பட் இன்றைக்கி வந்து பஃபே மாதிரி இல்லை, நம்ம வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க. இன்றைக்கி லஞ்சில் வந்து ஃபஸ்ட்டு சூப் கொடுத்துருக்காங்க. சூப் டேஸ்ட் பார்ப்போமா? காலிஃப்ளவர் சூப் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் நல்லா இருக்குது.
சப்பாத்தி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நல்லா டேஸ்டியாக பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா லஞ்சுமே சப்பாத்தி வந்து இருக்குது. இன்றைக்கி யூஸ்வலாக வந்து பஃபே தான். 2 நாள் 3வது நாள் ஆக்சுவலி இது 2 நாளாக வந்து பஃபே தான். பட் இன்றைக்கி வந்து பஃபே மாதிரி இல்லை, அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கும். ஸோ அடுத்தது வந்து இப்போ ஜீரா ரைஸ் இப்போ தான் சாப்பிட்டோம். அதை வீடியோ எடுக்காம விட்டாச்சு. ஜீரா ரைஸ் அதிலே பன்னீர் பட்டர் மசாலா வச்சு வந்து சாப்பிட்டாச்சு. அதுவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்தது வந்து ஒயிட் ரைஸ் சிக்கன் கொடுத்துருக்காங்க, சிக்கன் கிரேவி மாதிரி. அடுத்தது வந்து க்ரீன் பீஸ் மசாலா, ஒயிட் ரைஸ், அடுத்தது வந்து சிக்கன், க்ரீன் பீஸ் மசாலா, சாம்பார் கூட இருக்குது. நிறைய ஃபுல்லாக தான் இருக்குது. இதுவே சாப்பிட முடியாது, ஹெவியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே அப்பளம் பவுலில் கொடுத்துருக்காங்க. பட்டர் சிக்கன் மசாலாவா என்னென்னு தெரியல, பட் டேஸ்ட் நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபைனலாக வந்து டெசர்ட் மாதிரி வந்து ஒரு பாயசம். ஸோ இன்றைக்கி வந்து இது டின்னர். சப்பாத்தி, சிக்கன், சன்னா மசாலா, ரைஸ் இருக்குது, எக் இருக்குது. யூஸ்வலாக பஃபே தான் இருக்கும். பட் இன்றைக்கி மட்டும் வந்து ஆஃப்டர்நூன் சரி நைட்டும் சரி அலக்காட்டை மாதிரி தான். பட் நாங்கள் ஆர்டர் பண்ணலாம், அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு செட் ஆஃப் மெனு வந்து அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி ஃபாலோ பண்ணுறாங்க. இதாங்க நைட் வியூ, இந்த ரிசார்ட்டுடைய நைட் வியூ. அழகாக அங்கங்கே லைட்டிங்ஸ்லாம் அங்கே பாருங்களேன். ஐ திங்க் ஃபோட்டோ பாயிண்ட் மாதிரி தான் தெரியுது பார்க்குறதுக்கு. நைட் வியூவில் ரொம்ப நல்லாயிருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குங்க இந்த வியூ, ரொம்ப அழகாக இருக்குது. நைட் வியூ ஆஃப் கபினி லேக் வியூ ரிசார்ட். சூப்பராக இருக்குது பாருங்கள். அழகாக ஒரு ஹாய் சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்லா சத்தமாக சொல்லுங்கப்பா. ஓகே, சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து இன்னொரு நாள் வந்து மெனு, பிரேக்ஃபாஸ்ட் மெனு. அவல், மசாலா, பொங்கல், சட்னி, பூரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுமா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆம்லெட், மசாலா ஆம்லெட், நார்மல் ஆம்லெட், எது வேணாலும் வந்து செக் அவுட் பண்ணியாச்சுங்க. இப்போ அங்கே மேனேஜர் இருக்கார். ஸோ அவர் வந்து இவருடைய ஹோட்டல் பற்றி 2 வேர்டு அப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு தான் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால தான் அவர் கூப்பிட்டு ஒரு 2 வேர்ட் பேசிட்டோம்னா பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ட்டு. See, the specialty what we do here is the safari. Safari, like the boat safari, which is an amazing thing. 3 hours of your safari, you will see different animals. The main animal which you see is the crocodile. And if you are lucky enough, you'll also see, the tigers, which is a great species in our Kabini. And apart from that, you also see lot many wild animals, like wild boar, wild dog, and you name it and you have it. So that's something amazing. And we'll be happy to confirm any kind of safaris, like the boat safari. When you check into the resort, we will make sure that you get the boat safari. And the next main thing is the land safari, what we do, the jeep safari. If you want a jeep, kindly get into Kabini Lake View Resort. ரொம்ப நல்லா இருக்கும் ஜீப்ல போறதுக்கு. ஜீப்ல 3 hours டியூரேஷன் இருக்கு. ஜீப்ல போனாக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டைகர்ஸ் எல்லாம் கிடைக்கும். 3-4 டைகர்ஸ் கேரண்டியா இருக்கும். நீங்க அவ்வளவுதான் பாத்தீங்க இல்லையா? இஸ் ரிமெம்பர்ட் ஃபார் யுவர் லைஃப். இங்க இந்த 34 kilometers ஹில் டாப்ல ஒரு டெம்பிள் இருக்கு. And plus the beauty of Kabini. You can also take some good pictures and other things and come back. So it is 1 hour from here and 1 hour come back. The next and the foremost is the backwater. We have a beautiful backwater which you can enjoy. Children who wants to play in the water and other things, they can come and feel the backwater. That you will never get anywhere else. And plus we are not commercialized much. It's open and you can enjoy. If in case you don't want to do a safari, you just want to relax and rejuvenate, this is the right place too. Apart from that, you can also bird watch in our resort. See, there is plenty of birds. If you like bird watching, right place. All different kinds of species of birds you can see here. These are the few things which you can do. And apart from that, like if in case your children wants to play cricket, badminton, shuttlecock, volleyball, and those kind of stuffs can be played here in this place too. And yes, if you got good pets, then you can also bring up. We are pet friendly. We welcome the pets to come in here. We have a wooden cottage. This is something unique, and you could feel this difference. And when you stayed in our resort, or that triangle cottage, you could see that. I myself am happy to receive you on board. Let us know that whenever somebody is coming in, call me on the number which you have. I'll be happy to receive you on board. My name is Linesh. I'm from Bangalore, and I'm the manager for this place. Thank you. Thank you. So also, doctor, I just forgot to tell you that with regards to safaris, you can call me for any boat safaris, or a jeep safari, or a van safari, or a bus safari which has been conducted by Government of Karnataka. I'll be happy to confirm the safaris for you with a price which is privileged in the government. The last thing which I forgot to tell you is that we have a home cooked food which we don't add any artificial flavors, and no colorings are done. So we have a home cooked food. So you will enjoy the food. Thank you. இவங்களை எவ்வளோ அழகாக வந்து ஒரு சென்ட்ரலில் சிட்டிங் ஏரியா சூப்பராக இருக்குல்ல. ஈவினிங் டைம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சிட்டிங் ஏரியாவில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்து சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு ட்ராம்பிளின் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஈவினிங் டைம் ஒரு காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டு அப்படியே இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பி ஒண்டர்ஃபுல்.
நாங்கள் அந்த ரிசார்ட்டில் இருக்கும்போதே வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். ஸோ பெட் டாக் கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெட் ஃப்ரெண்ட்லி ரிசார்ட் தான் வச்சுங்களேன். எவ்வளோ ஜாலியாக அந்த டாக் வந்து என்ஜாய் பண்ணுது பாருங்கள். அவ்வளோ ஃப்ரீடமாக என்ஜாய் பண்ணுது. அந்த ஃபேமிலியும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க அந்த டாக் வச்சுட்டு. ஸோ இதுதாங்க வந்து ஓவரால் ரிசார்ட் டூர். ஸோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். கட்டாயம் வந்து வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக கபினியில் வந்து ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ ஹைலி ரெக்கமெண்டட். 3rd நைட் நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். இதில் ஒரே ஒரு விஷயம், மெனு மேபி ஃபுட் மெனு வந்து மேபி ஒவ்வொரு நாளும் வந்து டிஃப்ரெண்ட் மெனு இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா இருந்திருக்கும். இது ஒன்று தான் நான் வந்து எனக்கு சொல்லிக்கிறது. மற்றபடி வேறு எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. ஃபேன்டாஸ்டிக்காக இருந்துச்சு. பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு பெரிய ராயல் சல்யூட். மறக்காமல் பண்ண வேண்டியது லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். காமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஸோ மச்.